அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினர் விதித்த நிபந்தனைகளை ஏற்க தவேக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜய் வாகனத்தின் பின்னால் அதிக அளவில் வாகனங்கள் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் குறிப்பிட்ட நிபந்தனைகளை ஏற்க தவேக மறுத்துவிட்டதாக அண்மை தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினர் என்னென்ன நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள், என்னென்ன நிபந்தனைகளை தவேக மறுத்திருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த மாதம் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான அனுமதி பெறுவதிலேயே வெகு காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. முதல்ல திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துல விஜய் உரையாற்ற திட்டமிட்டிருந்த நிலையில காவல்துறை அங்கு அனுமதி மறுத்திருந்தது. ஏற்கனவே மரக்கடை பகுதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க மீண்டும் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த இடத்தையும் அனுமதி மறுத்ததாக தாவைக்கினர் கொந்தளித்து டிஜிபி அலுவலகம் சென்றிருந்தனர். இந்த நிலையில் டிஜிபி அலுவலகத்துல உரிய தீர்வு கிடைக்கப்படாத காரணத்தினால்தான் தற்போது மீண்டும் துணை ஆணையர் அலுவலகத்தில் திருச்சியில பேச்சுவார்த்தையில் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தனர். அந்த பேச்சுவார்த்தையில ஏராளமான நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது எந்த வடிவிலும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்றும், விஜய் எந்த இடத்தில் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் மட்டும்தான் பிரச்சார வாகனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதாவது வழக்கமாக யார் ரோட் ஷோ நடத்தினாலும் கொடுக்கப்படும் நிபந்தனைகளோடு அதிகப்படியான நிபந்தனை வழங்கியதாக தாவைக்கான ஒரு அதிருப்தியில் நேற்றிரவு நடந்த பேச்சுவார்த்தையில வெளியேறிவிட்டனர். மீண்டும் போலீஸ் தரப்பு தாவைக்கவினரை இன்று காலை 11 மணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலையும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத சூழலில்தான் நீதிமன்றத்தை நாட தமிழக வெற்றி கழகம் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே டிஜிபி அலுவலகத்துல ஒட்டுமொத்தமான பட்டியலையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது திருச்சி மற்றும் அந்த முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் நடத்தக்கூடிய திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மட்டுமே திருச்சி மாநகர காவல் நிலையத்தில் அனுமதி பெறப்பட்டிருந்தது. ஆனால் எங்குமே அனுமதி மறுக்கப்பட்டு வருவதால ஒட்டுமொத்த பட்டியலையுமே சென்னை டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்து அனுமதி கோரப்பட்டது. அதற்கு தீர்வு எட்டப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடவும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 13ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் 20/12/2025 வரை ஒட்டுமொத்தமாக சனிக்கிழமையில் இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இறுதியாக இன்று 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி பெறக்கூடிய சூழலில் தான் விஜயுடன் ஆலோசனை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.